ஒரு காலத்தில் பசுமையான மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகான குளம் இருந்தது. அந்த குளத்தில் பல மீன்களும் கரையில் சில தவளைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த குளத்தில் வாழ்ந்த ஒரு மீன் பெயர் நீலா. அவள் மிகவும் பொறுமையுள்ளதும் சிந்தித்து செயல்படுவதிலும் திறமையுடையவளாக இருந்தாள். அதே குளத்தில் வாழ்ந்த ஒரு தவளை குரு என்பவன் அவசரமான முடிவுகள் எடுப்பதிலும் பிறரை கேட்காமல் செயல்படுவதிலும் பிரபலமானவன். ஒரு கோடை காலத்தில் குளத்தின் நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது. மீன்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர். நாம் இப்போதே வேறு இடத்திற்கு போக வேண்டும் என்று குரு தவளை சத்தமாக கூறியது. சில மீன்களும் அவனது வார்த்தையை நம்பி அச்சமடைந்தனர். அப்போது நீலா மீன் அமைதியாக பேசினாள். அவசரம் வேண்டாம், முதலில் நிலைமையை நன்றாக புரிந்து கொள்வோம். ஒன்றாக யோசித்தால் தீர்வு கிடைக்கும் என்றாள். அவளது வார்த்தைகள் சிலருக்கு நம்பிக்கையை அளித்தன. அனைவரும் சேர்ந்து குளத்தைச் சுற்றி ஆய்வு செய்தனர். அப்போது அருகில் ஒரு சிறிய ஊற்று இருப்பதை கண்டனர். அந்த ஊற்றின் நீரை சிறிய வழி அமைத்து குளத்திற்குள் கொண்டு வர முடியும் என்பதை நீலா கூறினாள். மீன்களும் தவளைகளும் ஒன்றிணைந்து வேலை செய்தனர். குரு தவளையும் தனது தவறை உணர்ந்து மனம் மாறி உதவினான். சில நாட்களில் குளம் மீண்டும் நீரால் நிரம்பியது. அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். குரு தவளை நீலாவிடம் மன்னிப்பு கேட்டான். பொறுமையும் ஒற்றுமையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் தீராது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் என்றான். மொழி நீதி: அவசரமான முடிவுகள் பாதிப்பை ஏற்படுத்தும். பொறுமையுடன் ஒன்றிணைந்து சிந்தித்தால் எந்த